சிறப்பு கூறு திட்டத்தை எஸ்சிக்களுக்குன்று ஒரு பட்ஜெட்டில் ஒரு 20% ஒதுக்கணும். நீ ₹1,00,000 பட்ஜெட் போட்டிங்கன்னா அதில் 20,000 வந்து எஸ்சிக்களுக்குன்னு ஒதுக்கணும். எஸ்சி மேம்பாட்டுக்காக, ஷெட்யூல்டு காஸ்ட் மேம்பாடு, பட்டியலின மக்களோட மேம்பாட்டுக்காக. இதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இந்த திருப்பி அனுப்புறது இன்றைக்கி நேற்று அல்ல. திமுகவும் அதை செஞ்சுருக்காங்கன்னா இல்லை, மறுக்க முடியாது. இது எம்ஜிஆர் காலத்திலையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க, ஜெயலலிதா காலத்திலையும் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, கலைஞர் காலத்திலையும் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, இந்த சூழல்லையும் திருப்பி அனுப்புகிறாங்க. இதில் ஆட்சியாளர் தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான உரிய ஒரு ஃபீட்பேக், உரிய ஃபீடு வந்து கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனாலும் கூட அது அவங்களுடைய பொறுப்பும் கடமையும் கூட. ஆனால் இன்னைக்கு விசிகா சட்டமன்றத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினால, விசிகா வலிமையான கூட்டணி கட்சியாக இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு இது வெளியிலே தெரியாது. அந்த அந்த தொகையை உரிய வகையில் மக்களுக்கு வந்து பயன்படுத்தணும், பட்டியலின மக்களுடைய உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும் என்பதற்காகவே ஒரு சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டு. அப்போ இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? அப்போ ஒத்துக்கிறாங்க. அப்போ அதே சமயத்தில் எங்களுக்கு இன்னும் குறைகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கேட்குறோம். இன்னும் அரசு இயற்ற மறுக்குது. அதில் குறை இருக்கா? அதில் எங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கா? இருக்குது. ஆனால் அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எங்களுடைய தொடர் கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு நீதிபதிகள் கொண்ட 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. அந்த ஒரு சூழலுக்கு ஒரு 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 சூழலை, ஒரு நெருக்கடியை எங்களால் உருவாக்க முடியுது. அப்போ திமுக இல்லைன்னா வேற யாரும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அதனால் வந்து என்னென்னா, ஒரு நட்பு சக்தியோடு நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுவதும், இந்த பட்டியலின மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களும் உழைக்கும் மக்களுக்காகவும் நாங்கள் வந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்கிறோம். இப்போ மருத்துவத்துறையில் மருத்துவ கல்வியில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான், பாராளுமன்றம் உட்பட. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தான் மனு போட்டிருக்கிறோம். இப்படி நீங்கள் எல்லாருக்காகவும் போராடுற ஒரு இயக்கமாக இன்றைக்கு விசிகா இருக்குது. அதே சமயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஆனால் அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கிறதுனால அவங்களுக்காக முதன்மையாக களத்தில் நிற்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதை செவி கொடுத்து கேட்கிற ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா திமுக இருக்கிறதுனால தான் இருக்குது.